வணக்கம் அப்ரஹாம். இப்பொழுது சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 சிறை அலுவலர்கள் மற்றும் 44 உதவி சிறை அலுவலர்களுக்கு பணியிடங்களுக்கான தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தற்பொழுது வழங்கியிருக்கிறார். இதற்கு இந்த பணி ஆணைகளை வழங்குவதற்காக அடையாளமாக 10 நபர்களுக்கு பணி ஆணைகளானது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு நடத்தப்பட்டு இதற்கான பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 5 சிறை அலுவலர்கள் மற்றும் 44 உதவி சிறை அலுவலர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். இதன் அடிப்படையில் 10 பேருக்கு இன்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்கிறார். மேலும் இதனைத் தொடர்ந்து முத்தமிழறிஞர் கலைஞரின் 100ஆண்டு விழா நிறைவினை முன்னிட்டு தமிழ்நாடு மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் மூலமாக ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய 37 மைய சட்டங்கள் மற்றும் 63 தமிழ்நாடு மாநில சட்டங்கள் என மொத்தம் 100 சட்ட புத்தகங்களை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிடுகிறார். குறிப்பாக நேற்றைய தினத்திற்கு முந்தைய தினம் கூட டிஎன்பிஎஸ்சி மூலம் டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு நேரடியாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி ஆணைகளை வழங்கியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக 5 சிறை அலுவலர்கள் மற்றும் 44 உதவி சிறை அலுவலர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் விதமாக 10 நபர்களுக்கு நியமன ஆணைகளை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக தற்பொழுது வழங்கியிருக்கிறார். அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி வாயாவதி.